குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். சண்டே சமையல் ரெடியா? சண்டே சமையல் மாதிரியே இல்லை, இன்னைக்கான்னு தெரியல. அப்பா கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. நீ இப்பதான் இறங்கியே வந்து எத்தனை மணிக்கு எடிட் பண்ணிட்டு படுத்தேன்னு தெரியல. அதனால நீ இறங்கியே வரல. சரி பார்த்தேன், நான்வெஜ் யாரும் வாங்கி தர மாட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் உட்காந்துருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் செய்யற வேலை இல்லை. சண்டே சமையல் மாதிரியே எனக்கு இல்லை. அதனால வெறும் மீன் மட்டும் தான். இங்க வெளியில வண்டியில எடுத்துன்னு போவாங்கல்ல, அந்த மீன் மட்டும் ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். ஓகே, இன்னைக்கு எனக்கு வெளியே போற மூடே இல்லை, நான்வெஜ் சாப்பிட்ற மூடும் இல்லை. அதனால சங்கரா மீன் நீ சாப்பிட போறது இல்லை. அதனால சரி அப்பா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா உண்டு. அவர் கடைக்கு ஃபங்க்ஷன் போய் முடிச்சுட்டு ஸ்டுடியோக்கு போயிருக்காரு. அங்கே ஏதோ ஃபோட்டோ கொடுக்கணும், அதை கொடுத்துட்டு வந்தா வாங்கிட்டு வருவார். இல்லைன்னா இல்லை. இந்த மீன் குழம்பு முட்டை ஆம்லேட்டோட இன்னைக்கு சண்டே சமையல் ஓவர் ஆயிடும் போல இருக்கு. நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். சட்டி வச்சிருக்கேன் மீன் குழம்பு. சட்டி வந்து ஏதோ சுரக்குது. சட்டி காயுது. சட்டினா அப்படிதான் வரும், தொடச்சிடணுமா? ஆமாம், சட்டி காஞ்சிடுச்சா. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். மீன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி இருக்குல்ல? ஏன் சண்டே சமையலுக்கும் பொண்ணுங்க ரெகுலராக வர்றதில்ல? ஏன்னே தெரியலப்பா. அக்காவுக்கு வந்து பாப்பாவுக்கு சனிக்கிழமை வந்து டிராயிங் எக்ஸாம் இருக்கு. டிராயிங் வந்து இது மாதிரி பண்ணுவாங்க போல இருக்கு. அதனால நான் போயிட்டு வந்தேன்னா ஈவினிங் ஆகிடும். ஈவினிங் மேலே நான் கிளம்பி வந்து நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போக முடியாது. கால் வேறு ரொம்ப வலிக்குதான். அதனால பெரிய மாப்பிள்ளை வேற ஜுரமா, அதனால வண்டி ஓட்டின்னு வர முடியாதுன்னு இந்த வாரம் லீவு. சின்ன சொல்லியிருந்தா நான் போய் கூட்டின்னு வந்திருப்பேன்ல. அது முதல்ல சொல்ல, அப்புறமா தான் ஃபோன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சின்னவ அவளே ஃபோன் பண்ணா. ஃபோன் பண்ணிட்டு சண்டே வேலை இருக்கு, வர முடியாது. அப்போ சண்டே சமையல் சோலோ தானா அப்படின்னு. சோலோவா நான் பண்ணலான்னு நினச்சா சோலோ இன்னைக்கு சுத்தமாக சோலோ ஆயிடுச்சு. ஒன்றும் கிடையாது, மீனோட சரி. அவ்வளோதான். நீ சாப்பிட போறதுல தெரிஞ்சு போச்சு. உனக்கு ரசம் தான். நான் காலைல என் ப்ரோட்டீன் சாப்பிட்டதே எனக்கு இப்போ வயிறு ஹெவியாக இருக்கு. ஜிம்மு போறியா? ப்ரோட்டீன் சாப்பிட்றேன். ஆமாம். வச்சு கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் போடுறேன், சின்ன சின்ன ஸ்பூன். கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம். ஒரு 2 பச்சை மிளகாய். கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா வதங்கட்டும். ஒரு 4 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ண, பெரிய பூண்டு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போடணுமா? எவ்வளோ உப்பும் போடலாம், கல் உப்பும் போடலாம். நான் கல் உப்பு போட்டுருக்கேன், ரெண்டுமே போடுவேன். எது எனக்கு தோணுது அது போட்டு விட்டுருக்கேன். உப்பு தேவையான உப்பு தேவையான நல்லா வதங்கட்டும். இது இருக்கு அரிசி சாதம், வடித்த சாதம், வடிக்க போகிற சாதம், வடித்த சாதம். சாதம் வடிக்க போகிறேன், அதெல்லாம் அரிசி போடுறேன். இவ்வளோ காஞ்சிருச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 2 3, ஒரு குட்டி ஸ்பூன், அதனால் ஒரு 3 போட்டேன். நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம், சும்மா கொஞ்சம். அப்புறமா புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி ஊற்றிட்டோம்னா நல்லா கொதிச்சு திக்கானதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுடலாம். மீன் குழம்பு ரெடி. வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க அந்த மசாலா வேகிறதுக்காக. காக்கா கத்தினே இருக்கு. வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா? விருந்தாளி வராங்களா? அதான் வரலன்ட்டாங்க. அப்புறம் அந்த 2 விருந்தாளி தான் இருக்கிறது. அந்த 2 விருந்தாளி இல்லை, உன் பொண்ணு சொன்னா யாரோ வந்திருக்காங்க. அவன் தானா? காக்கா கரெக்டா கத்துச்சா? காக்கா கத்துச்சுடா. இப்ப
தக்காளி வெங்காயம் இந்த தண்ணி பண்ணி ஊற்றணுமா, நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ புளி தண்ணி, டைகர் வாட்டர், புளி தண்ணி இல்லை, புளி தண்ணி. இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா மீன் போட்டுடலாம். கொதிக்குது, ரசம் இப்போ தாளிச்சு விட்டுருக்கேன். மீன் குழம்பு நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா கொச்சுதுன்னா மீன் போட்டுடலாம். அதுக்கு வந்து ரசம் மேலுக்கு கொத்தமல்லி போடணும். ரசமும் ரெடி, சாதமும் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் எதனா வாங்கிட்டு வந்தீங்கன்னா, கறியோ ஏதோ வாங்கினீங்கன்னா செய்வேன். இல்லைன்னா முட்டை ஒரு 2 ஆம்லேட்டை போட்டு கொடுத்து இன்றைக்கி சண்டே சமையலை முடிச்சிடுவேன். எனக்கு போதும். மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு இது ஒன்றே போதும். சரிமே. நார்மல் ரசமா, நார்மல் ரசமா? நார்மல் தக்காளி ரசம். ஏன்னா தக்காளி வந்து 20 ரூபாய் கிலோன்னு 5 கிலோ 100 ரூபாய் கொடுத்து வாங்கி கொட்டிட்டேன். அது எப்படி நான் காலி பண்ணணும்ல? நான் நண்பன் படத்தில் வர ஜீவா அம்மா மாதிரி பேசுகிறேன். அப்படியா? தக்காளி 5 ரூபாய் அப்படியே சொல்லுவாங்க, என்ன ஞாபகம் இல்லை தெரியல. தக்காளி வந்து 20 ரூபாய், 5 கிலோ 100 ரூபாய். நல்ல முழுக்கு தக்காளி. இது வந்து சின்ன சைஸாக பொறுக்கியிருக்கான், பெருசாக இருக்குது ஃப்ரிட்ஜில். அதனால தக்காளி ரசம், தக்காளி கொதிக்குது. இறக்கு சூட்லேருந்து முதல்ல இறக்கு. ரசமும் ரெடி. இன்னைக்கு தான் நிறைய செய்யல, ஒன்று தான் செய்கிறேன். அப்புறம் ஏன் பரபரன்னு இருக்கேன்? நான் உங்கள்கிட்ட பேசிட்டே இருந்ததில் இதில் கவனிக்கல. ஆனால் நல்லா கரெக்ட் பதத்தில் நிறுத்திட்டேன். வெரி குட். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா சண்டே சமையல் ஓவர். இந்த மாதிரி சண்டே சமையல் முடிஞ்சதே கிடையாது. கொதிச்சிச்சா? இன்னும் கொதிக்குது, கலந்து விட்டேன். இப்போ கரண்டியில் அள்ளும் போது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் மீன் போட்டால் சரியாக இருக்கும். ஏன்னா பொடி மீனில் நல்லா கொஞ்சம் திக்கான அப்புறம் போடுவேன். சாதம் வச்சுட்டா, ரசம் வச்சுட்டா முடிஞ்சிச்சு. ரெடி. திக்காயிடுச்சா? திக்காயிடுச்சு. இங்கேயோ நீந்திட்டு இருந்த மீன்கள் உடனே குட்டி சங்கரா ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி செஞ்சு. இன்னைக்கு வாங்குற ஐடியா இல்லை. அவரே வந்து இங்கே வண்டியை நிறுத்திட்டு அந்த டிவிஎஸ் குட்டி மாதிரி வருவார். அதை நிறுத்திட்டு அம்மான்னு கத்தினாரு. சரி போய் என்ன அப்படின்னா, மீன் சங்கரா, பொடி சங்கரா இருக்குமா, இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன் அப்படின்னாரு. சரி வாங்குவோம் அப்படின்னு மனசு வந்துச்சு. நான்வெஜ் தான் வாங்கி தரலையே இவங்க. இறா வச்சிருந்தாரு பாரு, இதுதான் இந்த இறா. ஒன்று தப்பி தவறி விழுந்துச்சு. அதை தூக்கி போடக்கூடாதுன்னு முடிச்சுட்டு வந்து போடுறேன். குழம்பா? அந்த இறா நான் வாங்கியிருந்தேன்னா எப்போ முடிச்சிருப்பேன்னு பாரு. ஐயோ இறா எனக்கு வேணாங்க அப்படின்ட்டு. நல்லா இருக்குமா அப்படின்னாரு. ஐயோ முடிக்கவே முடியாது உட்காந்து என்னால். டீயரா தான் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னால் ரொம்ப நேரம் ஆகும். 2 பேர் இருந்தாலும் கொஞ்சம் உச்சி கொடுப்பாளுங்க, அதுவும் வரல. மீன் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்கு? மீன் குழம்பு நல்லா திக்காக நல்லா இருக்கும். அவ்வளோதான், மீன் சீக்கிரம் வந்துடும். 1 செகண்ட் இந்த சட்டி சூட்லேயே வந்துடும். ஒரு 5 நிமிஷம் போட்டு நிறுத்திடலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போயிடும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. ஃபுல்லாக கரண்டி விட்டால் மீன் உடஞ்சிடும். இந்த மாதிரி ஓரத்தில் எப்படி கரண்டி விட்டு அப்படி தூக்கி விட்டோம்னா அப்படியே முழுசாகவே இருக்காது. ஏன்னா பொடி மீன் வேறு. மீன் குழம்பு ரெடி. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே மீன் நல்லா கரெக்டாக வந்துடும். சுவையான குட்டி சங்கரா மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆமாம், வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு வெண்ணெய் எடுக்கிறியா? இப்போ வேலை முடிஞ்சிச்சுன்னா ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, வேற எதையா எடுக்கிறது. துணி துவைச்சிட்டேன், மடிக்கணும். வெயிலில் போட்டுட்டேன் துணியாங்க. அதை காஞ்சோன்னு மடிக்கணும். அவ்வளோதான். சரி, வெண்ணெய் சோம்பு நிறைய சேர்ந்துருச்சு. பால் ஏடெல்லாம் எடுத்து போட்டு சரி அதை எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்துட்டேன். எண்ணெய் வந்துடுச்சு. வெரி குட். சரிதா? இன்னும் கொஞ்சம். என்னம்மா எதுவும் வாங்கலன்னு ஏதோ பண்ணுறேன். அப்பா ஃபங்க்ஷன் போயிட்டு வாங்கிட்டு வாங்கி வருவாருன்னு சொன்னானா, எறா, சிக்கன், மட்டன் 3 வாங்கிடுறாரு. நான் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருக்கலாமோ. மீன் வாங்கி குழம்பு வச்சுட்டு. வெரி குட். இப்போ எறா க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. இப்போதான் சண்டே சமையல் ஃபீலிங்கே வருதா? ஆமாம். என்ன லஞ்ச் டைம் தாண்டி ஓடிட்டு இருக்கு. ஆனால் லஞ்ச் டைம் தாண்டிச்சு. லேட்டாக வந்து நான் என்ன பண்ணுறது? லஞ்ச் ரெடி. ஆனால் சண்டே சமையல் லஞ்ச் டைம் ரெடி ஆகல. ஓகே, இதோ ஆயினே வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சமைக்க போறேன்னு சொல்லிட்டு இதை க்ளீன் பண்ணிருக்கா?
எல்லாம் பசி வந்துருச்சு. மீன் குழம்பு மட்டும் வச்சு சாப்பாடு போட்டுட்டாங்க. செஞ்சு போட்டாச்சு. உங்கள் அப்பாவுக்கு நீ ரசம் சாப்பிட்டுட்ட. நான் வந்து அங்கே ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு வந்துட்டேன். அதனால இந்த சிக்கனும் மட்டனும் இறாவும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு திங்கக்கிழமை இதான் சமையல் செய்யப்போம். சண்டே சமையல் ரெடியா? ஓ ரெடி. இங்கே இருந்து பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு, தக்காளி ரசம், சாப்பிட்ட சாப்பாடு. இப்போ எல்லாம் பசி வந்து சாப்பிட்டாச்சு. சுட சுட சாதம் எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம்.